ஏக்கா ஏக்கா ஏ பொண்ணுதா ஏக்கா. என்ன அனிதா புதுசா இருக்கு, இந்த பக்கம் வந்திருக்க? போன மாசம் செயின் கொடு, ஒரு கல்யாண வீட்டு வரைக்கும் போக வேண்டியதா இருக்கு, போட்டுட்டு போயிட்டு வந்து தரேன்னதுக்கு எனக்கு இந்த கடன் கொடுக்குற பழக்கம்லாம் கிடையாது. நீ இப்போ என்னத்துக்கு இங்கே வந்திருக்க? அதெல்லாம் முடிஞ்சு போன கதை. இங்கே பாருங்க, இப்போவும் சொல்கிறேன், எனக்கு கடன் கொடுக்குற பழக்கம்லாம் கிடையாது. ஆமா, அதான் புதுசாக என்னமோ அட்டியல் போட்டிருக்கீல, என்கிட்ட காட்டணும் தானே போட்டு வந்திருக்கியே. சரி, அதெல்லாம் போகட்டும், நாட்டுக்கோழி முட்டை இருக்கான்னு கேட்கறதுக்காக வந்தேன். சரி, அதெல்லாம் போனா போகுது, முட்டை எங்கே போக போகுது? இருந்தால் வாங்கிட்டு தானே கொடுக்க போகிறேன். அதெல்லாம் போகட்டும். என்ன அந்த ஐஸ்வர்யாக்கும் உனக்கும் சண்டையாமே? ரெண்டு பேரும் பேசிக்கிறது கிடையாதான்? வாய முடுங்க. எங்க வீட்ல 1000 பிரச்சனை இருக்கும், அதெல்லாம் உங்களை மூக்க நுழைக்க சொல்றாங்களா? எங்க வீட்ல என்ன நடக்கு ஏது நடக்குன்னு உங்களுக்கு கேட்கறது தான் வேலையா போச்சா? இன்னொரு தடவை இந்த மாதிரி சிண்டு முடிகிற வேலை வச்சுக்கிட்டீங்க, நடக்கிறதே வேற. உங்களுக்கு எவன் சொன்னா நாங்க பேசிக்கிறது இல்லைன்னு? என்கிட்ட ஏன் எகுற? உள்ளத சொன்னா உனக்கு குத்தமா போயிருது. ஏன் தெரிய போய் தானே கேட்குறோம், தெரியாமலா கேட்குறோம்? இங்க பாருங்க, நானும் அவளும் அக்கா தங்கச்சியா பழகிக்கிட்டு இருக்கோம். சும்மா அடுத்தவங்க குடும்பத்துல என்ன நடக்கு ஏது நடக்குன்னு தீய கொளுத்தி போடலான்னு அலையாதீங்க. ஏன் அக்கா தங்கச்சி மாதிரி சண்டை போட்டதே கிடையாதா? அத மாதிரிதான் நாங்க இன்னைக்கு அடிச்சுக்குவோம், நாளைக்கு சேர்ந்துக்குவோம். இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத வேலை. எவ வீட்டுல என்ன நடக்குன்னு வேவு பக்கம் வந்துட்டீங்க. போய் உங்க வீட்டுல உள்ள நாட்டத்தை என்னன்னு பாருங்க, இல்லைன்னா நாரி போயிட போகுது. என்ன அனிதா இப்படி பொசுக்குன்னு பேசுற? என்ன எங்க வீட்டுல அப்படி என்ன நடக்கு? நீ சும்மா அப்படி இப்படி பேசாத. ஏன் உங்க புருஷன் எவளையோ ஒருத்தைய வச்சுக்கிட்டு இருக்கானே, முந்தானத்து ரோட்ல போட்டு அடிச்சல அவளை. என்ன எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? இங்க பாருங்க, நான் வீட்டுக்குள்ளதான் இருக்கிறேன். ஆனா இந்த ஊர்ல என்ன நடக்கு ஏது நடக்குன்னு ஆம்புட்டு எனக்கு அத்துப்படி. நீங்க ஐஸ்வர்யாட்ட தூண்டி விடுற மாதிரி என்கிட்ட தூண்டி விடுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. அவனா எல்லாத்தையும் மனசுக்குள்ள வச்சுட்டு எதையும் கண்டுக்காம அமைதியா இருப்பா. ஆனா நான் திருப்பி கொடுத்துருவேன், ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஏம்மா தாயே, ஆளை விடு. நான் அவகிட்டையும் பேசல, உங்ககிட்டையும் பேசல. என் வீட்டுல முட்டை இல்ல, கிளம்பு. ரொம்ப சந்தோஷம். அடுத்த வீட்டுல தீ கொளுத்தி போடலான்னு அலையாதீங்க, உங்க வீட்டுல பத்தி எரிஞ்சிட போகுது. வந்துட்டாங்க பெருசா, யார் வீட்டுல என்ன நடக்குது? ஏமாடி ஐயம்மா, என்ன வறுத்து வர? என்னமோ இவ ரொம்ப யாக்கியம் மாதிரி. இருக்க வட்டெல்லாம் சண்டை இழுக்கிறதும் இருக்கவெல்லாம் அடிக்கிறது தானே இவளுக்கு வேலை. கூட கொஞ்ச நேரம் பேசியிருந்தா என்னையே கையை வாங்கி அரைஞ்சிருப்பா. என்னமோ அனிதாவும் ஐஸ்வர்யாவும் அக்கா தங்கச்சிங்கிறாளே. அவ அக்கா தங்கச்சா பழகணும்னு நினைச்சாலும் இவ பழகிடுவாளா? இவ எப்படிப்பட்ட ஆளுன்னு நமக்கு தானே தெரியும். சும்மாவே வேப்பங்குளம் இல்லாம ஆடுவா. இப்ப ஒண்ணு கிடைச்சிட்டு வேற வேலை வேணுமா? இந்த பிரச்சனைக்கெல்லாம் நான் தானே காரணம். நான் ஆச்சிக்கிட்ட சொல்லாம இருந்திருந்தா அனிதா அம்மாவோடைக்கும் சண்டையே வந்திருக்காதுல்ல. நீ ஏன் என் பேர சொல்லல? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, நீ ஏன் அதை பெருசுப்படுத்துற? அது நீ சண்டை வரும்னு நினைச்சா சொன்ன, நீ சும்மா சொன்ன. அனிதா அம்மாக்கு கோபம் எப்பவுமே வர்றதானே, அதெல்லாம் சரியாயிரும். நீ எப்பவுமே அப்படிதான், எது சொன்னாலும் பெருசாவே எடுத்துக்க மாட்டேன். ஆனா அனிதா அம்மாட்ட போய் லேசா சொல்லி பாரு, உடனே அடி வெளுத்து விடும். நீ இப்ப எங்க கிளம்பி இருக்க? எங்க போற? நீ இப்ப எங்க போற? நானும் வரட்டா? இப்ப நீ எங்க வர போற? ஆமா, கொஞ்சம் வேலை விஷயமா வெளியே போக போறேன். நீ கூட வந்தனா அனிதாமா உன்னை தேடுவாள. அதெல்லாம் ஒண்ணும் தேடாது. அனிதாமா என்னெல்லாம் தேடாது, அப்பாவதான் தேடும் தெரியுமா? ஓ, ஒண்ணு தேடாம அப்பாவை தேடுவாளா? ஏய், ஏடா போய் சொல்ற? அனிதாமா எப்பவும் ஒன்னதான் தேடுவா. அதெல்லாம் ஒண்ணு இல்லையா, தேடுவா, ஆனா தேட மாட்டா. சரி, நானும் அண்ணனும் உன் கூட வரட்டா? உங்களை கூட்டு போய் ஆச்சி வீட்டுல கொண்டு விடு. ஆச்சிட்ட போய் சண்டை போடுறேன். உன்னையாலதான் சண்டையே வந்துச்சு தெரியுமா? நீ என்னத்தையாவது சொல்லிட்டே இருப்பியா? அத்தை வந்து சண்டை போட்டுட்டான்னு கேட்கணும். ஆமா, வேற வேணையே வேண்டாம். உடனே ஆச்சி எல்லாத்துக்கும் நான் தான் காரணங்கும். இது தேவையா? கம்மனி இருடா. இது பள்ளிவாளு, உன்னை உங்க ஆளை கண்ணு தேடிட்டு இருந்தா இங்க வந்து அம்மா மடியில பட்டு கிடப்பியா? இடு, அம்மாக்கு கால் வலிக்கும், இடங்கள. பள்ளிவாள
அருணு, சாப்பிட்டியாடா? போமா, உன் மேல நான் கோவமா இருக்கேன். நான் இவனை யாசுவேன், நீ யாச மாட்டேங்க. சாப்பிட்டியாடான்னு கேக்குடா. வழக்கமா அவன் படுக்க மாட்டான். இன்னைக்கு என்னமோ படுத்திருக்கான். சரி படுத்துட்டு போட்டோன்னு நானும் விட்டுட்டேன். வேணும்னா நீயும் வந்து படுத்துக்கடா. போமா, உனக்கு கால் வலிக்குன்னு சொன்னா நீ இப்படிதான் எதையாவது சொல்லுவ. போடாம நல்லா தெரியுது. லைட்டா. அப்ப உண்மையில போடாமதான். சரி நான் எழும்புறேன். அப்ப நீ வந்து படுத்துக்கிறியா? அதெல்லாம் முடியாது. அம்மா பாவம். அம்மா நீ ஏன் இன்னும் சாப்பிடல? நான் உனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரேன், வந்து ஊட்டி விடுறேன். சரியா? இல்லடா அருணே, நான் சாப்பிட்டேனே. யார் சொன்னா நான் சாப்பிடலன்னு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் பார்த்தேன் நீ சாப்பிடவே இல்ல. நீ இட்லி அவிச்சு வச்சிட்டு நீ பிசாடி வந்துட்ட. அன்னைக்கு அம்மா எங்கேயோ முட்டை வாங்க போறேன்னு சொல்லி வெளியே போயிட்டு, அப்பா அப்படியே வெளியே போயிட்டு, அப்ப யாரும் சாப்பிடல தானே. ஏன் எல்லாரும் இப்படி இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. அம்மா நீ சொல்ல வேண்டியதானே. இவனாலதான் சண்டையே வந்துச்சு. இவன் போய் ஆச்சிட்டு சொன்னதுக்கு நீ என்ன பண்ணுவ? அதெல்லாம் ஒண்ணு இல்லடா, விடு. அப்படியெல்லாம் பேசக்கூடாது. என்னடா பேசியது? ஆமா அப்பா எல்லாரும் இன்னைக்கு சண்டை போடுவோம், நாளைக்கு சேர்ந்துக்குவோம். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? அப்பா பார்த்தாலும் ஓடி போயிடுவோம்னு சொல்லிட்டு இருக்க. அடி வாங்குவேன். எதுனாலும் நின்று தைரியமா ஃபேஸ் பண்ணணும். எங்கடா போய் இதெல்லாம் கத்துக்கிற? அதுவா, அன்னைக்கு டிவில ஆச்சு உட்கார்ந்து பாட்டை பார்த்து படிச்சிட்டு இருந்துச்சா. அப்ப நான் பின்னாடி நின்னு கேட்டேன். பழைய காலத்து பாட்டு நல்லா தான் இருந்துச்சு. ஆனா லிரிக்ஸ் தான் வேற மாதிரி இருந்துச்சு. நான் மாத்திட்டேன். சூப்பர்ல தம்பி, இந்த தடவை ஸ்கூல்ல நீ தான் பாட்டு போட்டி கலந்துக்கிற. சரியா? என்னன்னு சொல்ற? பாட்டு போட்டிக்கா? நான் ஒண்ணு அம்புட்டு படி அப்பா டக்கர் இல்ல. ஏல போல, நீ நல்லா தான் பாடுவ தெரியுமா? பாப்புனே. அருணே, தம்பியை பாத்துக்கோ. அம்மா கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். சரியா? அவனே நான் தான் பாத்துக்கணும். அவன் என்னதான் என்னைய பாத்துக்கிறது. ஏமா நீ தைரியமா போயிட்டு வா. நான் அண்ணனும் விளையாண்டுட்டு இருக்கோம். சரியா? ஆமாமா, நீ தைரியமா போயிட்டு வா. ஆனா நான் இட்லி எடுத்துட்டு வரேன், நீ சாப்பிட்டா போடும். சரியா? அம்மாவே போய் சாப்பிட்டுக்கிறேன்டா. குட்டி பாப்பா பசியில
டைம்ல இருக்கும்ல, நேரத்துக்கு கரெக்டா சாப்பிடணும். சரியா? சரிடா தங்கம். அப்போ இது ஐஸ் சொல்லல, இவன் அஸ்வினு தான் போய் சொல்லியிருக்கான். ச்சே, எல்லாம் தெரிஞ்ச பிறவும் நாம ஐஸுக்கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கணும். கேட்காது நம்ம தப்பு தான். என்னமோ ஈகோ இப்படி வந்து நம்ம தடுத்துட்டு. அன்னைக்கே நினைச்சேன் ஐஸு இந்த தப்பை பண்ணியிருக்க மாட்டா அப்படின்னு. யாரோ கேப்பார் பேச்சு கேட்டுதான் இவங்க இங்கே வந்து கத்துறாங்கன்னு. ஆனாலும் நான் ஐஸுக்கிட்ட பேசினது தப்பு. அவ பாவம் எவ்வளவு மனசு வருத்தப்பட்டிருப்பா. அதானே பார்த்தேன். என்னடா ஆளையே காணுமே, வீடு பூரா தேடிட்டு வரேன், இங்க வந்து உட்காந்துருக்கீரோ. ஒரு பேச்சுக்கு அவ ரூம்ல போய் இருந்தேன்னு சொன்னா அப்படியே இங்கேயே டேரா போடுறதுன்னு நினைச்சுக்கிட்டேலாக்கும். என்ன வாயே திறக்க மாட்டீங்க? ஒரு முட்டை வாங்க தானே போனேன், அதுக்குள்ளேயும் இங்க வந்து உட்காந்துக்கிட்டியே. என்ன அடையா காக்க போறியே? வாய மூடு அனிதா. எப்ப பார்த்தாலும் எதுக்கு எடுத்தாலும் சந்தேகம். ஏன் அனிதா இப்படி இருக்க? சும்மா அறிவில்லாம பேசாத. நானே அவளை தப்பா பேசிட்டேனே அப்படின்னு நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன். ஆமா, மகாராணிய ஒண்ணு பேசிடக்கூடாது, உடனே உங்களுக்கு வருத்தமாயிரும். இங்க பேசுறதுக்கு நான் ஒருத்தி தானே இருக்கேன், என்ன எதுனாலும் பேசலாம். ஏன் அனிதா இப்படி இருக்க? வெளியே போயிட்டு தானே வர்ற, வந்த உடனே ஏங்கிட்ட கத்தணுமா? ஏன் அங்க யாருக்கிட்டையும் கத்திட்டு வந்தியாக்கும்? ஆமா, எல்லாருக்கும் என்ன பார்த்தா தானே சண்டைக்காரியா தெரியுது. அப்படி நான் என்னதான் பண்ணனோ தெரியல. அவ என்ன மாயாஜாலம் தான் பண்றாளோ. எல்லாருக்கும் ஊர் உலகத்துல மட்டுமா எல்லாருக்குமே அவதான் நல்லவளா தெரியுதா? இங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியாம கத்தாத. அஸ்வினு தான் போய் அவங்க ஆட்சிக்கிட்ட சொல்லியிருக்கான். நான் அவளை சந்தேகப்பட்டு திட்டிட்டேன். இப்ப என்ன அவன் சொல்லிட்டான், இவ ஒண்ணும் சொல்லல, அப்படித்தானே? ஆமா அனிதா, தப்பு பண்ணாம அவளை நான் திட்டினது தப்பு தானே. ஆமா, இல்லனாலும் இந்த மகாராணி ஒண்ணுமே சொல்ல மாட்டா. என் பிள்ளை அஸ்வினு தான் சொல்லிட்டான், அப்படித்தானே? ஏன் அனிதா இப்படி இருக்க? பசங்களை பிரிச்சு பார்க்க மாட்டேக்க. அத மாதிரி தானே ஐஸும். ஐஸு பாவம் மாசமா வேற இருக்கா. நீ படுத்தி எடுக்காத. ஓ, அந்த மகாராணி மாசமா இருக்கானது நான் ஒண்ணுமே சொல்லக்கூடாது, அப்படித்தானே? ஏங்க தப்புனா தப்புதான். அவ அண்ணி வந்து என்ன கத்து கத்துனா என்னைக்கு அது இப்படி ஓர வந்தனியா நீங்க பாத்திருப்பீங்களா? அவங்க அண்ணி பேசினதுக்காக நீ அவகிட்ட கோவிச்சுக்கிறது சரியில்லை அனிதா. சரிங்க சாமி, நான் வாயே திறக்கல, போதுமா? நான் பண்றதுதான் தப்பு. நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கிறத நான் தான் கெடுக்கிறேன், அப்படித்தானே? ஏன் அனிதா புரிஞ்சிக்கவே மாட்டியா? எது கெடுத்தாலும் கோவம். முதல்ல உன் கோவத்தை தூக்கி போடு. ஆமா, நான் மட்டும் தான் கோவத்துல இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? முகத்தை முதல்ல கண்ணாடியில போய் பாருங்க. அனிதாமா, நீ கோவமா இருக்கியா? ஏடா, என்ன பார்த்தா உனக்கு சண்டைக்காரி மாதிரி தெரியுதா? ஆமா, நீ படி சண்டை கொள்ளிட்டானா? இங்க படி, தேவலாம கோவப்படுற. நீ கோவப்பட்டா எனக்கும் கோவம் வருதுல. உன்கிட்ட இருந்து அப்படியே தொத்திக்கிடுது தெரியுமா? ஓ, கோவம் தொத்திக்கிடுதா ஐயாக்கு? அது சரி, அது சரி. கோவம் அம்மா கிட்ட இருந்தா உனக்கு தொத்திக்கிடுது போல. புடிஞ்சா சரி. ஐஸ் அம்மாவோட பாவம் காலையில ரெண்டு இட்லி தான் தின்னுச்சு தெரியுமா? அப்படியே வெளியே போடன்னு போயிட்டு என்ன ஒன்னாலதான் நீ ஏன் சண்டை போடுற? ஆமல, உங்க ஆத்தாக்காரி கோவத்துல திங்கலனா அதுக்கு நானா பொறுப்பு? நான்லாம் 5 இட்லி சாப்பிட்டோம்ல. நீ கோவப்பட்டு நிறைய சாப்பிடுவ, அது எங்களுக்கு தெரியுமா? அது சரி, இப்ப என்ன உங்க அம்மா வந்த உடனே வகை வகையா சாப்பாடு போடணும், அப்படித்தானே? ஆமா அனிதாமா, அதுல ஃபிஷ் ஃப்ரை இருக்கணும், அப்புறம் பாயாசம் இருக்கணும். இல்லனா குட்டி பாப்பா கோவிச்சுக்கும் தெரியுமா? குட்டி பாப்பா கோவிச்சுக்குமா இல்ல நீ கோவிச்சுக்குவியா? நான் தான் வச்சுக்கேன். சரி, இவளுக்கு எப்பவும் ஃபிஷ் ஃப்ரை இருக்கணும். இல்ல இன்னைக்கு ஃப்ரைடேல. அண்ணே, ஃப்ரைடே யாருனானா சாட்டர்டே யாருனானா டியூஸ்டே யாருனானா யாருக்கு எப்போ என்ன சாப்பிடணும்னு தோணுதோ சாப்பிட்டுறணும் தெரியுமா? சரியான தின்னி பண்ற மாதிரி இருப்பியோல. அம்மாவை போட்டு வேலையை விட்டே இருக்க. அதான் ஐஸ் அம்மா சாம்பார் வச்சிருக்கேன், அவியல் வச்சிருக்கேன்னு சொல்லிச்சுல, அதை வச்சு சாப்பிட மாட்டியோ? அது அப்பாக்கு, நமக்கு ஃபிஷ் ஃப்ரை, ஃபிஷ் குழம்பு, அப்புறம் பாயாசம். இன்னைக்கு அனிதா அம்மா சமையல் தான். என்ன என் பிள்ளை கேக்குறால, போய் மீனை வாங்கிட்டு வாங்க. இப்படி உட்காந்து ஈன்னு சிரிச்சுக்கிட்டு தான் இருப்பீங்களா? சரியான ஆள் தாண்டி. உன் மாமன் வந்த உடனே உனக்கு கோவம்லாம் போயிட்டாக்கும். ஐயோ, பின்ன என்னப்பா சண்டை போட்டுட்டே வாடப்பாக. போப்பா, அம்மாவே இப்பதான் சமாதானம் ஆயிருக்கு. நீ வேற ஐஸ் அம்மா வந்த உடனே நாங்க சமாதானம் ஆயிக்கிறோம். நீ போய் வேலை
அது சரி. சரிடா, 10 நிமிஷத்துல போயிட்டு வந்துடுறேன். எல்லாரும் ரெடியா இருங்க. இன்னைக்கு சமையல் பண்ணி சாப்பிட்டுட்டு நாம எல்லாரும் படத்துக்கு போவோம். ஐயா ஜாலி. அதெல்லாம் சரி, இதுக்கு அவ சம்மதிக்கணுமே. அவ ஏன் பொண்டாட்டி, அவளை எப்படி சமாதானப்படுத்தணும்னு எனக்கு தெரியும். வரட்டா? ரொம்ப நல்லது, கிளம்புங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாய் தமிழ் லைப்ரரி அண்ணா, வெரி இன்ட்ரெஸ்டிங் கார்ட்டூன் ஸ்டோரி, நைஸ் ஷேரிங் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் வெனிஸ் ஃபேக்ட் அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பியூட்டிஃபுல் கிட்ஸ் பிரில்லியன்ட் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் அம்மா. ஹாய் தெய்வமக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சும்மாவே அனிதா கொலை இல்லாமல் ஆடும். இனி இது போதுமே அனிதாக்கு. அம்மாடா செல்லங்களா, நீங்கள் சண்டை போடாதீங்க, சீக்கிரம் அனிதாவை சமாதானப்படுத்திடுங்கடா செல்லம் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. என்ன என்னை பார்த்தா அப்படியா தெரியுது? தெரியும்ல உங்களுக்கு. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். ஹாய் தெய்வமக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் தெய்வமக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் தெய்வமம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ so much அம்மா. ஹாய் தெய்வமம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பாடு? ஐ லவ் யூ அம்மா. ஹாய் சங்கீதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டுடே எபிசோட் சூப்பரக்கா. அரவிந்த் மாமா, அனிதாக்கா, ஐஸ்வர்யாக்கா, அஸ்வின் செல்லம், அருண் செல்லம் சூப்பரா பேசுறாங்க. அஸ்வின் செல்லம், அருண் செல்லம், ஐ லவ் யூ so much both of you. உமா உமா, அரவிந்த் மாமா, அனிதாக்கா ரொம்ப கோவப்படாதீங்க, எனக்கு பிடிக்கல. போ பேசாத ஐஸ்வர்யாக்கா. ஐ லவ் யூ ஸோ மச். ஹாய் ஐஸ்வர்யா அம்மா, எப்படி இருக்கீங்க? அருண் தம்பி, அப்பா எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மை ஃபேமிலி, ஐ லவ் யூ ஸோ மச் போத் ஆஃப் யூ. உமா அம்மா, ஹாய் பட்டுக்குட்டி, தங்கக்குட்டி, புஜி குட்டி, அருண் செல்லம், அஸ்வின் செல்லம், ஐ லவ் யூ ஸோ மச். பை பிரகாஷ் அப்பா. அரவிந்த் மாமா, பிரேக்கப் தான், எல்லாருடைய ட்ரெஸ்ஸு சூப்பர், இங்கே எல்லாரும் ஃபைன் ஐஸ்வர்யாக்கா அப்படின்னு சொல்லி நிறைய ஹார்ட் போட்டுக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் அக்கா. என்ன சங்கீதாக்கா, என் மேலே ரொம்ப தான் கோவம் போல. என்ன செய்யட்டும்? உலக்கைக்கு ஒரு பக்கம் இடி, மத்தளத்துக்கு 2 பக்கம் இடிங்கிற மாதிரி எனக்கு தான் 2 பக்கம் இடியா இருக்கு. பொய் பொய் பொய். சங்கீதாமா பாத்தீங்களா எப்படி போய் சொல்றாங்களே? எங்க எல்லாருக்கும் 2 பக்கம் இல்ல 4 பக்கமும் இடியா இருக்கு. அனிதாமா போடு போடுன்னு போடுறாங்க, ஐசம்மா சண்டையே போட மாட்டேங்கிறாங்க. அப்போ எங்களுக்கு யாரு பேசுவா? நீங்க தான் பேசணும். ஐ லவ் யூ அம்மா. சாப்பிட்டீங்களா? சூர்யா என்ன பண்றாங்க? எப்படி இருக்காங்க? ஐ லவ் யூ பிரகாஷ் அப்பா. ஹாய் சங்கீதாமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ அம்மா. ஹாய் சூர்யாண்ணா, எப்படி இருக்கீங்க? ஹாய் பிரகாஷ் அப்பா, எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ அப்பா. ஹாய் சங்கீதா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியம்மா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீ எப்படிமா இருக்க? ஹாய் பிரகாஷ் அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் சூர்யா செல்லம், எப்படிமா இருக்க? ஐ லவ் யூமா. மாமா கூட மறுபடியும் பிரேக்கப்பா. ஹாய் சங்கீதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஹாய் சூர்யா செல்லம், எப்படிமா இருக்க? ஹாய் பிரகாஷ் அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச் மை டியர் ஃபேமிலி. ஹாய் வசந்தி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஐயோ, மறுபடியும் ஆரம்பம் ஆகிவிட்டதா? அஸ்வின் குட்டி சொன்னது போல ஆகிவிட்டதுன்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். அது எப்பவுமே அப்படித்தான். என்ன வசந்தி அக்கா, வேதாள முருங்கை மரம் ஏறிட்டா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கீங்க. என்ன செய்யறது, எல்லா பக்கமும் சந்தோஷமாவே இருந்தா எப்படி? ஒரு பக்கம் இப்படி இருக்கணும்ல. ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் வசந்தி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ அக்கா. ஹாய் வசந்தி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பார்த்தீங்களா, அஸ்வின் சொன்ன மாதிரியே ஆயிட்டு. இந்த அம்மா எப்பவுமே அப்படித்தான், சரியான பெரிய சண்டைக்கோழி எங்கள் வீட்டில். நீங்கள் எப்படி இருக்கீங்க? அச்சச்சோ, பெரிய சண்டைக்கோழின்னு சொன்னா இன்னைக்கு அண்ணனுக்கு அடி இருக்கு. ஹாய் வசந்தி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ அம்மா. ஹாய் ஹஜிகாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் ஐஸ்வர்யாக்கா, அனிதாக்கா, அஸ்வின் செல்லம், அருண் செல்லம், மாமா அனைவரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்க. ரொம்ப நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். சாப்பிட்டாச்சா? என்ன சாப்பாடு? எங்கள் வீட்டில் இடியாப்பம் பாயா. உங்கள் வீட்டில் நைட்டுக்கு என்ன சாப்பாடு? மாமா அக்கா எப்படி இருக்கீங்க? ஐஸ்வர்யா அக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அனைவருக்கும் ஐ லவ் யூ ஸோ மச். உமா உமா, பட்டுக்குட்டி, செல்லம், புஜுக்குட்டி, ரயிலுக்குட்டி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஐ லவ் யூ ஸோ மச். எங்கள் வீட்டில் நேற்று நைட்டு இட்லி, இன்னைக்கு நைட்டு என்னன்னு தெரியல, நைட்டு தான் பார்க்கணும். ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. இப்போத்துக்கு ஃபிஷ் குழம்பு, அப்புறம் மீன் பொரிச்சிருக்கோம். இனி தான் சாப்பிட போகிறோம். ஐ லவ் யூ அக்கா.
ஹாய் ஹஜிகா, எப்படிமா இருக்க? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீ எப்படி இருக்க? ஐ லவ் யூ சோ மச் அம்மா. சாப்பிட்டாச்சா? ஹாய் ரஜிகாமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? பாப்பா அக்கா எப்படி இருக்கா? ஐ லவ் யூ அம்மா. ஹாய் ரஜிகாமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஐ லவ் யூ அம்மா. ஹாய் நேசமணி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அனிதாவையும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனால் அனிதாவிற்கு அடிக்கடி புஷ்ஷுன்னு மூக்குக்கு மேலே கோவம் வந்துடுது. அதை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா போதும். வழக்கம் போல் இன்றும் கதை சூப்பர் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் அக்கா. என்ன செய்யறது, கோவத்தை தான் குறைக்கணும்னு நினைக்கிறேன், முடிய மாட்டேக்கு. சாப்பிட்டாச்சா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ட்ரை பண்ணுறேன். ஐ லவ் யூ அக்கா. ஹாய் நேசமணி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ அக்கா. ஹாய் நேசமணி ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? வீட்ல அங்கிள் எப்படி இருக்காங்க? அக்கா எப்படி இருக்காங்க? எல்லாரையும் கேட்டேன்னு சொல்லுங்க. ஐ லவ் யூ ஆண்டி. ஹாய் நேசமணி ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஹாய் அபிதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? உண்மையில் இந்த உறவு கள்ளக்கபடம் இல்லாத உறவுகள். இன்னொரு ஜென்மம் என்று இருந்தால் இந்த உண்மையில் உறவுகளிடம் எங்களை சேர்த்து வைக்க வேண்டும். ஐ லவ் யூ மை ஸ்வீட் ஹார்ட் ஃபேமிலி அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. உண்மைதாங்க, நீங்க எல்லாரும் எங்களுக்கு கிடைச்சது பெரிய வரம். ஐ லவ் யூ சோ மச் அக்கா. எப்பவுமே உங்க எல்லாரையும் நாங்க மறக்கவே மாட்டோம். ஐ லவ் யூ. ஹாய் அபிதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் கோவப்பட்டா உங்களுக்கு பிடிக்காதுன்னு தெரியும். அதான் நான் ரொம்ப ஒன்றும் சொல்லலை. ஐ லவ் யூ அக்கா. சாப்பிட்டீங்களா? ஹாய் அபிதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உடம்புலாம் எப்படி இருக்கு? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ அக்கா. பசங்க எப்படி இருக்காங்க? எல்லாரையும் கேட்டேன்னு சொல்லுங்க அக்கா. ஹாய் அபிதா ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். அங்கிள் எப்படி இருக்காங்க? சாப்பிட்டீங்களா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அண்ணன் எப்படி இருக்காங்க? எல்லாரையும் கேட்டேன்னு சொல்லுங்க. ஐ லவ் யூ ஆண்டி. ஹாய் அபிதா ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அஸ்வினும் வந்துட்டேன். அஸ்வின் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும். எனக்கும் உங்களை எல்லாரையும் ரொம்ப பிடிக்கும். சரியா? ஐ லவ் யூ ஆண்டி. ஹாய் கிறிஸ்டினா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாமா? ஐ ஆல்வேஸ் வெயிட் டு see your dresses so beautiful and bright colors. A third person must not interfere in other people's family அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கேன். அது உண்மைதான். அடுத்தவங்க வந்து நம்ம குடும்பத்தில் மூக்க நுழைச்சாலே சண்டை தான் வரும். ஐ லவ் யூ ஸோ மச்மா. கரெக்டாக சொல்லியிருக்கேன். ஹாய் கிறிஸ்டினாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? அனிதாக்கு கொஞ்சம் கோவம் கூட தான். யார் என்ன சொன்னாலும் கோவம் வந்துடுது. என்ன செய்யறது, கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் கிறிஸ்டினாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஐ லவ் யூ அக்கா. ஹாய் கிறிஸ்டினா ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எங்க Dress எல்லாம் பாத்தீங்களா? ஐ லவ் யூ ஆண்டி. ஹாய் கிறிஸ்டினா ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ ஆண்டி. ஹாய் மகேஸ்வரி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? குடும்பத்துடன் உட்கார்ந்து சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருந்தீங்க. அதை பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தேன். திடீர்னு 3 பேரும் சண்டை வந்ததும் ரொம்ப ரொம்ப கஷ்டமா போச்சு. மறுபடியும் பழையபடி ஆரம்பிக்காத, பார்க்கவே கஷ்டமா இருக்கு. என் பேர பிள்ளைக்கு சந்தோஷமா இருக்கணும்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. உண்மைதான், கோவத்தை குறைக்க முடியல. சாரிம்மா. மறுபடியும் சந்தோஷமா இருக்க ஆரம்பிச்சிடுறோம். ஓகே, ஐ லவ் யூம்மா. சாப்பிட்டீங்களா? ஹாய் மகேஸ்வரி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ அம்மா. ஹாய் மகேஸ்வரி ஆச்சி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த வீட்ல சண்டை வர்றது என்ன புதுசா? அப்படிதான் இருக்குது. சரியாயிடும். சரியா? கவலைப்படாதீங்க. நாங்க எல்லாரும் ஹாப்பியா இருக்கோம். நீங்களும் ஹாப்பியா இருங்க. ஹாய் மகேஸ்வரி ஆச்சி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். எங்க அம்மா அப்படிதான் திடீர்னு சண்டை போடும். அப்படம் சண்டைகளும் சாக்கா விட்டுக்கிடும், காய் போடும். நாங்க அதெல்லாம் பழகிட்டோம். ஐ லவ் யூ ஆச்சி. நீங்க அதெல்லாம் கவலைப்படாதீங்க. சரியா? சாப்பிட்டீங்களா? நீங்க ஹாப்பியா இருங்க. ஹாய் லட்சுமி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் ஐசக்கா, அனிதாக்கா, அண்ணா, ஹாய் அருண் செல்லம், அஸ்வின் செல்லம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? த்ரோட் பெயின் சரியாயிட்டா? அக்கா அனிதாக்கா கோவப்படாதீங்க, நல்லா இருக்கு. இந்த குடும்பத்தோட இப்படி பிரிச்சுட்டீங்களே. அண்ணி ஐசக்கா பாவம். அண்ணா அனிதாக்கா, நீங்க 2 பேரும் அவங்க மேல கோவப்படாதீங்க ப்ளீஸ் அக்கா. லவ் யூ சோ மச். உமா இன்னைக்கு ஸ்டோரி சோகமா போயிட்டு நாங்களும் நல்லா இருக்கோம். இன்னைக்கு ட்ரெஸ் சூப்பர், சாரி சூப்பர் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் அக்கா. என்ன செய்யறது, 2 பேருக்கு இடையில மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன். அதெல்லாம் சரியாயிருக்கா. லவ் யூ அக்கா. ஹாய் லட்சுமி அக்கா, எப்படி இருக்கீங்க? ஸ்டோரி சோகமா போயிட்டா? சாரி அக்கா. என்ன செய்யறது, எதுக்கு எடுத்தாலும் கோவம் வருது. கோவத்தை குறைச்சிக்கிறேன். ஐ லவ் யூ அக்கா. எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் லட்சுமி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம்.
சாப்பிட்டீங்களா? ஆமாம், சண்டே ஆகிப்போச்சு. ஸ்டோரி பார்த்தீங்களா? ஐ லவ் யூ அக்கா. என்ன செய்கிறது, குடும்பம்னா அப்படித்தானே இருக்கும். ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் லட்சுமி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ அம்மா. ஹாய் லட்சுமி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ அம்மா. ஹாய் முருகன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் அக்கா. கதை வசனம் ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கு. 2 செல்லக்குட்டி பேசுதல் செம்மையா இருக்கு. சகோதரி தமிழ் அனுப்புங்கன்னு கேட்டிருக்கீங்க. கமெண்ட் ரிப்ளை கொடுக்கல, சாரி. ஐ லவ் யூ ஸோ மச். நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் முருகன் அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் முருகன் அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்கள் கமெண்ட் பார்த்தோம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மிக்க நன்றி. ஹாய் சாந்தி, எப்படிமா இருக்கேன்? நல்லா இருக்கேம்மா. அனிதாக்கா, ஐசக்கா எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உடம்பு ரொம்ப நல்லா இருக்கு. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தேன். அருண் செல்லம், அஸ்வின் செல்லம், நீங்க பேசுறது ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. இதுக்கு தான் சொன்னேன், 2 பொண்டாட்டியை கட்டிக்கிட்டு ஒரே வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொன்னேன். ஒரு பொண்டாட்டி தள்ளி இருந்தால் தான் நல்லா இருக்கும். இப்படி இருந்தால் டெய்லி சண்டே தான் பார்க்க முடியும். பாவம் அரவிந்த் மாமா நடுவில் மாட்டிக்கிட்டு முழிக்கிறீங்க. ரொம்ப நாளாக ஒரு விஷயம் கேட்டுக்கிட்டே இருக்கேன் மாமா கிட்ட. இந்த குரலுக்கு சொந்தக்காரரை நான் பார்க்கணும் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. அப்படியா? கண்டிப்பா பார்ப்போம். ஊருக்கு வந்த உடனே சொல்றேன். ஓகே, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஐ லவ் யூமா. என்ன சாந்தி அக்கா, எங்க ஆத்தானே உங்க பக்கம் இழுக்கிறதுக்காக 2 பேரையும் தள்ளி தள்ளி இருங்கன்னு சொல்லியிருக்கீங்க. தள்ளி தள்ளி இருந்தா இவர் எப்ப அங்க போறாருன்னு எனக்கு எப்படி தெரியும்? அதானே ஒரே வீட்டுல இருக்கிறோம். நீங்க வேற சும்மா இருங்க, மறுபடியும் குட்டையை குழப்பி விட்டுறாதீங்க. என்னது, குரலுக்கு சொந்தக்காரரை பார்க்கணுமா? பார்க்கலாம். என்ன? ஹாய் சாந்தி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பேக் பெயின் குறைஞ்சிருக்கா? சாப்பிட்டீங்களா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஐ லவ் யூ அக்கா. என்னக்கா, குரலுக்கு சொந்தக்காரங்களை பார்க்கணுமா? பார்க்கலாம். எப்படி இருக்கீங்க? எங்கே இருக்கீங்க? நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் என்னங்க பார்க்கலாம். ஐ லவ் யூ அக்கா. ஹாய் சாந்தி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச் அம்மா. நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் சாந்தி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஐ லவ் யூ so much அம்மா. ஹாய் மாசிலா, எப்படிமா இருக்கேன்? நல்லா இருக்கியாமா? ஐஸ்வர்யாக்கா, அனிதாக்கா, அத்தான், அஸ்வின், ஹாய் அருண், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். சாப்பிட்டீங்களா? பார்த்து பத்திரமா இருங்க. என்ன அனிதா, இவ்வளோ கோவம் வருது உங்களுக்கு? புரிஞ்சுக்கலையா? நீங்க ஐஸ்வர்யா என்னைக்குமே உங்களை விட்டு கொடுக்க மாட்டாங்க. நீங்க ஏன் இவ்வளவு டென்ஷனா வர்றீங்க? 2 பேரும் சண்டை போடாதீங்க. அத்தான் உலக்குக்கு ஒரு பக்கம் இடினா மத்தளத்துக்கு 2 பக்கம் இடியாத்தான். ரொம்ப பாவம். ஆனா வீடியோ வேற லெவல். அஸ்வின் அருண், என்னோட பிரிட்ஜு குட்டி, மயில் குட்டி, ரயில் குட்டி, தங்க குட்டி, செல்லக்குட்டி, என்னோட அம்மு குட்டி, அச்சோ அழகு வேற லெவல். என்னோட 2 குட்டியும் செல்லக்குட்டிகளையும் பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. ஐ லவ் யூ தங்கங்களா. ஐ லவ் யூ செல்லம். ஐ லவ் யூ ஐஸ்வர்யா. ஐ லவ் யூ அத்தான். ஐ லவ் யூ அனிதா. ஐ லவ் யூ உம்மா. வீடியோக்கு நன்றின்னு சொல்லி நிறைய ஹார்ட் போட்டிருக்கேன். ஐ லவ் யூ சோ மச்மா. எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாமா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீ எப்படி இருக்க? சாப்பிட்டியா? என்ன மாசிலாக்கா, உலக்கைக்கு ஒரு பக்கம் இடினா மத்தளத்துக்கு 2 பக்கம் இடின்னு சொல்லியிருக்கியே. அப்ப நாங்க 2 பக்கம் இங்க உட்காந்து இடிச்சுக்கிட்டு இருக்கோமா? சொல்லுவீங்க. சரி, சாப்பிட்டீங்களா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கோவம் வருது, குறைக்க முடியல. என்ன செய்யட்டும்? கோவம் இருக்க இடம் தானே குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படித்தான் வச்சுக்கோங்களேன். ஹாய் மாசிலாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ so much அக்கா. ஹாய் மாசிலாமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஐ லவ் யூ அம்மா. ஹாய் புச்சு குட்டி, தங்க குட்டி, ரயில் குட்டி, புதுசா பிரிட்ஜ் குட்டி வந்திருக்கு. குளுன்னு இருக்குதா? ஐ லவ் யூ. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ so much அம்மா. ஹாய் மகிஷிலினி, மதுரையில இருந்து கமெண்ட் பண்ணிருக்கீங்க. சூப்பர் வீடியோ சூப்பர்னு கமெண்ட் பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் மகிஷாலினி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ so much. தேங்க்யூ. ஹாய் மகிஷாலினி ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் மகிஷாலினி ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். வீடியோ பிடிச்சிருந்துச்சா? ஐ லவ் யூ ஆண்டி. ஹாய் அருணிஷியோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அருண் ஐஸ், அருணா, அஸ்வினி, சூப்பர் ரத்தங்கள் அப்படின்னு கமெண்ட் பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் அருணிஷியோக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் அருணிஷியம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ so much. ஹாய் அருணிஷியம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?